ஒரு பட்டியலுடன் பி. வைஷாலி சிங் தனது சகோதரி தாராவின் திருமணத்திற்கு ஒரு சேலை வாங்க தனியாக சந்தைக்குச் சென்று கொண்டிருந்தார். அவள் அச்சிடப்பட்ட இளஞ்சிவப்பு நிற குர்தா செட், எளிய காலணிகள், முகத்தில் எளிமையான முகபாவனை, எந்த மெய்க்காப்பாளரும் இல்லாமல் சந்தைக்கு வந்தாள். மற்ற எந்த சகோதரியையும் போல. அவளை பார்த்ததும் அருகிலுள்ள கடைக்காரர்களால் அவள் யார் என்று கூட அடையாளம் காண முடியவில்லை. அவர்களின் கண்கள் நேராக அவள் முன்பு பல முறை பாதுகாப்பு இல்லாமல் உள்ளே நுழைந்த அதே பழைய துணிக்கடையை நோக்கிச் சென்றன. பி. வைஷாலி மெதுவாக கடைக்குள் நுழைந்தாள். கடை பெரியதாக இல்லை, ஆனால் அது வண்ணமயமான சேலைகளால் வரிசையாக இருந்தது. உரிமையாளர் கவுண்டரில் கணக்கு வைப்பதில் மும்முரமாக இருந்தார். 20 வயதுடைய ஒரு இளைஞன் வாடிக்கையாளர்களுக்கு சேலைகளை காட்டிக் கொண்டிருந்தான். வைஷாலியின் வருகையை யாரும் பெரிதாக கவனிக்கவில்லை. எல்லோரும் அவள் ஒரு சாதாரண வாடிக்கையாளர் என்று நினைத்தார்கள். அவள் கவுண்டருக்கு அருகில் நின்று பையனிடம், அண்ணா, என் சகோதரி திருமணம் செய்து கொள்கிறாள். எனக்கு அவளுக்கு ஒரு அழகான சேலை வேண்டும். எனக்கு சில நல்ல வடிவமைப்புகளை காட்டு என்றாள். சிறுவன் தயக்கத்துடன் கவுண்டரில் சில சேலைகளை விரித்தாள். வைஷாலி ஒவ்வொன்றையும் எடுத்து கவனமாக பார்த்தாள். சில நேரங்களில் அவளுக்கு அந்த நிறம் பிடிக்கவில்லை, சில நேரங்களில் பார்டர் பிடிக்கவில்லை. ஒரு புடவையை பார்த்து, இந்த நிறம் மிகவும் லேசானது. அது நட்சத்திரத்தில் நன்றாக இருக்காது. அதன் பார்டர் மிகவும் மெல்லியதாக இருக்கிறது. இது ஒரு திருமணத்திற்கு பொருந்தாது என்று அவர் கூறினார். பின்னர் வைஷாலி மற்றொரு புடவையை திருப்பி, ஓ, இது மிகவும் வெளிப்படையானது. மணமகள் இன்னும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அரை மணி நேரம் இப்படியே சென்றது, அதை உணராமலேயே. கடை ஏற்கனவே வாடிக்கையாளர்களால் நிரம்பியிருந்தது. பையனின் முகம் இப்போது தெளிவாக எரிச்சலை காட்டியது. இதற்கிடையில் நந்த் கிஷோர் சாஹூ தனது தடிமனான கண்ணாடிக்குப் பின்னால் வைஷாலியை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் அவர் சுருக்கமாக, எல்லா துண்டுகளும் சிறப்பாக உள்ளன, மேடம். தயவுசெய்து இவற்றில் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆனால் வைஷாலியின் இதயம் மறுத்தது. அவளுக்கு இது வெறும் சேலை அல்ல. அது அவளுடைய சகோதரி மீதான அவளுடைய அன்பும் பாசமும். அவள் அமைதியாக, எனக்கு அவசரமில்லை சகோதரா. இது என் சகோதரியின் திருமணம். எனக்கு சிறந்தது வேண்டும் என்று பதிலளித்தாள். எனவே நந்த்கிஷோர் சாஹூ பையனை மெதுவாக தட்டினார். சிறுவன் முணுமுணுத்துக் கொண்டே அடித்தளத்திற்குச் சென்று சில நிமிடங்களில் புதிய மூட்டைகளை எடுத்து வந்து கவுண்டரில் வைத்தான். நான் அதை கொடுத்தேன். இப்போது கவுண்டர் புடவைகளால் நிரம்பியிருந்தது. வைஷாலி ஒவ்வொன்றையும் திறந்து பரிசோதித்துக் கொண்டிருந்தாள். நந்த் கிஷோர் சாஹுவின் கோபம் அதிகரித்தது. சிறுவன் தன் முதலாளியின் காதில் கிசுகிசுத்தான், நான் அரை மணி நேரமாக என் மூளையை அலசிக் கொண்டிருந்தேன். எனக்கு பிடித்த ஒரு புடவை கூட எனக்கு கிடைக்கவில்லை. வைஷாலி அவன் சொல்வதை கேட்டான். ஒரு கணம் அவன் வருத்தப்பட்டான். அவள் விரும்பினால் ஒரு நிமிடத்தில் கடையை பூட்டியிருக்கலாம். ஆனால் இன்று அவள் தன் சக்தியை பயன்படுத்த விரும்பவில்லை. பையனின் வார்த்தைகளை அவள் புறக்கணித்தாள். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் யோசித்த பிறகு அவள் அதை கண்டாள். தங்க நூல்களால் ஆன அகன்ற பார்டர் மற்றும் சிக்கலான எம்பிராய்டரி கொண்ட ஒரு ஆழமான மெரூன் புடவை. அது தாராவுக்காக செய்யப்பட்டது போல் தோன்றியது. இறுதியாக வைஷாலியின் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை தோன்றியது. மேலும் புடவையை கையில் எடுத்துக்கொண்டு, ஆம், அவ்வளவுதான் எனக்கு தேவை. அதை பேக் செய் என்றாள். நந்த் கிஷோர் சாஹூ நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டது போல. சிறுவன் விரைவாக புடவையை மடித்து ஒரு பளபளப்பான பாக்கெட்டில் வைத்தான். வைஷாலி தன் பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்து பாக்கெட்டை கையில் எடுத்தாள். தன் சகோதரிக்கு சிறந்ததை தேர்ந்தெடுத்ததை அறிந்து அவள் ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதியை உணர்ந்தாள். அவள் கடையை விட்டு வெளியேற திரும்பும்போது பார்சலின் ஒரு மூலையில் இருந்து ஒரு நூல் வெளியே எட்டி பார்ப்பதை கவனித்தாள். அது ஏதோ தவறு இருப்பதை குறிக்கிறது. அவள் இடைநிறுத்தி பார்சலை திறந்து மீண்டும் புடவையை வெளியே எடுத்தாள். அவளுடைய இதயம் துடித்தது. சேலையின் ஓரத்தில் இருந்த நூல் ஒரு கட்டத்தில் உடைந்து தொங்கிக் கொண்டிருந்தது. அவள் அதை மெதுவாக இழுத்தாள். முழு எம்பிராய்டரி டையல் அவிழ்க்கத் தொடங்கியது. அது ஒரு குறைபாடுள்ள துண்டு. வைஷாலியின் முகம் விழுந்தது. அவள் கவுண்டருக்கு திரும்பிச் சென்றாள். அதை நந்த் கிஷோர் சாஹுவிடம் காட்டி, சகோதரரே, இதை பாருங்கள், நூல் உடைந்துவிட்டது. அது அங்கேயே முழுவதுமாக விழும் என்றாள். நந்த் கிஷோர் சாஹு சேலையை பார்த்துவிட்டு, ஓ, மேடம், இந்த சிறிய விஷயம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் அதை எடுத்து ஒரு தையல்காரரிடம் சரி செய்யுங்கள் என்று சாதாரணமாக கூறினார். எதுவும் நடக்காது. வைஷாலியின் கோபம் உயர்ந்தது. அவள் குரல் கொஞ்சம் கடுமையாக மாறியது. அவள் நந்த் கிஷோர் சாஹுவிடம், எப்படிப் போகிறது? நான் இவ்வளவு பணம் செலுத்துகிறேன். நான் அதை இலவசமாகப் பெறவில்லை. எனக்கு சரியான சேலை வேண்டும் என்றாள். நந்த் கிஷோர் சாஹுவும் கலங்கி கடுமையான குரலில், பாருங்கள் மேடம், நீங்கள் விஷயங்களை மாற்றிக்கொண்டே இருக்க முடியாது.
நீங்களே அதை பார்த்து அதை தேர்ந்தெடுத்தீர்கள். எங்கள் தவறு என்ன? கவுண்டருக்கு பின்னால் இருந்த பையன் சிரித்துக் கொண்டே, மேடம், நீங்க எல்லாத்தையும் சரி பார்த்தீங்களா? இப்போ ஏன் நடிக்கிறீங்க என்றான். இதை கேட்டதும் வைஷாலியின் சுயமரியாதை புண்பட்டது. அவள் ஒரு அதிகாரி, ஆனால் அதற்கு முன்பு அவள் ஒரு வாடிக்கையாளர். ஒரு வாடிக்கையாளரை இப்படி நடத்துவதை அவளால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. அவள் உறுதியாக, எனக்கு சரியான சேலையை கொடுங்கள் அல்லது என் பணத்தை திருப்பித் தரவும் என்றாள். நந்த் கிஷோர் சாஹூ, உன் பணத்தை உனக்கு திரும்ப பெற முடியாது. இங்கே அதிக நாடகம் செய்யாதே என்று கூறி கடையில் இருந்த மற்ற வாடிக்கையாளர்களும் அந்த காட்சியை பார்க்கத் தொடங்கிவிட்டனர். கன்ஹா கோபமாக பேச ஆரம்பித்துவிட்டான். கடைக்குள் இருந்த சூழல் சூடுபிடித்திருந்தது. வைஷாலி தன் குரலை உயர்த்தி, வணிகம் இப்படி நடக்காது. நான் முழு தொகையையும் செலுத்தினேன். ஒன்று எனக்கு சரியான துணிகளை கொடு என்றாள். அல்லது பணத்தை திருப்பித் தரவும். நந்த் கிஷோர் சாஹூ, ஏன்? நீங்க இவ்வளவு உயர் அதிகாரின்னு நினைக்கிறீங்களா? உங்களைப் போன்றவர்கள் தினமும் இங்கே வருகிறார்கள். இங்கிருந்து போய்விடுங்கள் என்று கத்தினார். இதை கேட்ட வைஷாலி கோபமாக சேலை பொட்டலத்தை கவுண்டரில் வீசினாள். கூட்டம் இன்னும் அதிகமாகிவிட்டது. அந்தச் சிறுவன் பின்னால் இருந்து இன்னொரு அம்பை எய்தான். இப்போது அவர்களின் நாடகம் தொடங்கியது. வைஷாலி அவனை முறைத்து பார்த்தாள். அவன் கண்களில் ஒரு கடுமையான தன்மை தெரிந்தது. அது மிகவும் பிரபலமான குற்றவாளிகளை கூட வாயடைக்கச் செய்யும். ஆனால் இங்கே யாரும் அவனை அடையாளம் காணப்போவதில்லை. நந்த் கிஷோர் சாஹூ கோபமாக தனது பாக்கெட்டிலிருந்து தனது மொபைலை எடுத்து, அதிக சத்தம் போடாதே. இல்லையென்றால் நான் இப்போதே போலீஸை அழைப்பேன். அவர்கள் உனக்கு எப்படி கொடுமைப்படுத்துவது என்று காண்பிப்பார்கள் என்று கத்தினான். வைசாலியின் முகத்தில் ஒரு கிண்டலான புன்னகை தோன்றியது. ஆமாம், அதைச் செய். போலீஸை அழை. உன் போலீஸ் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். அவள் பயப்படவில்லை என்பதை நந்த் கிஷோர் சாஹூ உணர்ந்தார். உடனடியாக காவல் நிலைய எண்ணெய் டயல் செய்து ஸ்பீக்கரில் வைத்தார். வணக்கம் தானேதார் சாஹிப், இது நந்த் கிஷோர் சாரி பந்தர். ஒரு பெண் இங்கே காரணமின்றி வம்பு செய்கிறாள். அவள் கடையில் சலசலப்பை ஏற்படுத்துகிறாள். சீக்கிரம் யாரையாவது அனுப்பு. அவர் அழைக்கும்போது கூட்டத்தில் இருந்த கிசுகிசுக்கள் சத்தமாக அதிகரித்தன. ஓ, அவர் போலீஸை அழைத்திருக்கிறார். வைஷாலி எதுவும் பேசவில்லை. அருகில் கிடந்த ஒரு பழைய இரும்பு நாற்காலியை எடுத்து கடையின் நுழைவாயிலில் அமர்ந்தாள். அவள் வானத்தை பார்த்தாள். ஒரு கணம் தாராவின் முகம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவளுடைய திருமண கனவு அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் இப்போது இது ஒரு சேலையை பட்டியது மட்டுமல்ல. அது அவளுடைய சுயமரியாதைக்கான போராக மாறியது. அவளால் பின்வாங்க முடியவில்லை. புயல் வருவதற்காக காத்திருப்பது போல அந்த நாட்காலியில் அமைதியாக அமர்ந்தாள். அவள் இதயத்தில் ஒரு உறுதி இருந்தது. பரவாயில்லை, போலீஸ் வந்து என்னை அடையாளம் கண்டுகொள்வார்கள். இந்த நாடகம் ஒரு நிமிடத்தில் முடிந்துவிடும் என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் வைஷாலி மாவட்டத்தின் எஸ்எஸ்பி. ஒவ்வொரு நிலைய அதிகாரியும் ஒவ்வொரு ஆய்வாளரும் அவளை அடையாளம் கண்டுகொண்டார்கள். முழு காவல்துறையும் அவளுக்கு வணக்கம் செலுத்தியது. ஆனால் இன்று விதி அவளை சோதிக்க வேண்டியிருக்கலாம். 10 நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு பழைய போலீஸ் ஜீப் தூசியை உதைத்துக்கொண்டு கடையின் முன் நின்றது. இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி மற்றும் 2 கான்ஸ்டபிள்கள் ஜீப்பிலிருந்து இறங்கினர். இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரியின் வயிறு நீண்டு கொண்டிருந்தது. முகத்தில் ஒரு விசித்திரமான ஆணவம் இருந்தது. அவர்களை பார்த்ததும் கூட்டம் கலைந்து சென்றது. நந்த் கிஷோர் சாஹூ இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரியிடம் ஓடினார். வைஷாலியை சுட்டிக்காட்டி, ஐயா, இந்த பெண்தான் எதற்கும் கவலைப்படாமல் வம்பு செய்து கொண்டிருக்கிறாள். நம் கடையின் சூழலையே கெடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். எந்த கேள்வியும் கேட்காமல் இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி வைஷாலியை வெறுப்புடன் மேலும் கீழும் பார்த்தார். வைஷாலி இன்னும் தன் நாட்காலியில் அமர்ந்திருந்தார். அவள் முகம் சோர்வாக இருந்தது. ஆனால் இப்போது எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை அவள் கண்களில் இருந்தது. அப்போதுதான் இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி, யார் நீங்க? இங்கே என்ன நாடகம் பண்ணுறீங்க என்று இடியுடன் கேட்டார். வைஷாலி அமைதியாக, பணிவாக பேசுங்கள் என்றார். பிறகு, நான் வைஷாலி சிங் என்றார். இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி திமிர்பிடித்தபடி, அப்படியானால் நீங்கள் வைஷாலி சிங் என்றால் என்ன? நீங்கள் ஒரு ராணியின் குடும்பத்தைச் சேர்ந்தவரா? இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி அவளை குறுக்கிட்டார். கடையில் கலவரம் ஏற்படுத்த உங்களிடம் உரிமம் உள்ளதா? வைஷாலி ஆழ்ந்த மூச்சு எடுத்தார். ஒருவேளை நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி சத்தமாக சிரித்தார். ஆமா ஆமா, எனக்கு தெரியும். இப்போ நீங்க எல்லாருக்கும் அம்மாவா இருப்பீங்க. ரொம்பவே பெருமையா நடந்துக்காதீங்க. நேரா காவல் நிலையத்துக்கு வா. அங்க இருக்கிற உன் ஆணவத்தை நான் பார்த்துக்கிறேன். ஒரு போலீஸ்காரர் வைஷாலியின் கையை பிடிச்சுட்டு முன்னாடி வந்தார். வைஷாலி அவனை முறைத்து பார்த்தார். அவன் ஒரு நிமிஷம் தயங்கினான்.
இதை பார்த்ததும் கூட்டத்துல இருந்த பெண்கள், அவ நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவ, ஆனா அவ ரொம்ப சண்டைக்கார பொண்ணு கிசுகிசுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் நந்த் கிஷோர் சாஹு இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரியோட டோலை பிடிச்சு மெதுவாக கடைக்குள்ள கூட்டிட்டு போனார். கவுண்டருக்கு பின்னால அவரை கூட்டிட்டு போய் அவங்க பாக்கெட்டிலிருந்து சில குறிப்புகளை எடுத்து இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரியோட பாக்கெட்டிற்குள் போட்டார். ஐயா, தயவுசெய்து அவளை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள் என்று கிசுகிசுத்தார். அவள் நம்ம தொழிலை நாசமாக்குகிறாள். எல்லா செலவுகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி குறிப்புகளை பார்த்தார். அவரது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. லஞ்சத்தின் சூடு அவரது ஆணவத்தை அதிகரித்தது. கூட்டத்தை பார்த்து அவர் வெளியே நடந்து சென்றார். வைஷாலி இன்னும் அதே நாட்காலியில் அமர்ந்திருந்தார். இப்போது அவர் என்னை அடையாளம் கண்டுகொண்டிருப்பார். இந்த நாடகம் முடிந்துவிட்டது என்று அவள் நினைத்தாள். ஆனால் இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி கான்ஸ்டபிள்களுக்கு சைகை செய்தார். இந்த முறை 2 கான்ஸ்டபிள்களும் முன்னோக்கி வந்து வைஷாலியின் கைகளை இறுக்கமாக பிடித்தனர். வைஷாலி அதிர்ச்சியடைந்தாள். இது என்ன துடுக்குத்தனம்? நான் சொல்வதை கேளுங்கள். இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி விசில் அடித்து தனது நாக்கை காட்டி, நீ போதுமான அளவு பேசிவிட்டாய். இப்போது காவல் நிலையத்திற்குச் செல்வோம். அங்கே பெரிய அதிகாரி யார் என்று உனக்கு தெரியும் என்றார். கூட்டத்தில் இருந்த ஒருவர், பாருங்கள், நீங்கள் ஒரு பெரிய மேடம் போல் நடிக்க வந்தீர்கள். இப்போது நீங்கள் லாக்கப்பில் ஆலையை அரைப்பீர்கள் என்று கேலி செய்தார். நந்த் கிஷோர் சாஹு தூரத்தில் நின்று மீசையைச் சுழற்றி சிரித்தார். சாப் வைஷாலியின் கண்கள் நெருப்பால் எரிந்தன. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அப்பாவி மனிதனை சிறைபிடித்து வைத்திருந்த சட்ட அமலாக்க அதிகாரிகளின் கைகள் அவள் குரலை விட சத்தமாக இருந்தன. அவள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவள் தன் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் அவர்கள் தன்னை நம்ப மாட்டார்கள். நாடகம் மேலும் அதிகரிக்கும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஜீப் கதவு திறந்தது. போலீசார் நடைமுறையில் அவளை உள்ளே தள்ளினர். ஜீப் கதவு மூடப்பட்டது. அவளுடைய கண்ணியம், அவளுடைய நிலை எல்லாம் அந்த மூடிய கதவின் பின்னால் சிறை வைக்கப்பட்டது. வாகனம் தெருவில் இருந்து வெளியேறியதும் நந்த் கிஷோர் சாஹு நிம்மதி பெருமூச்சு விட்டு தனது கடையின் அடைப்புகளை மூடினார். வணிகம் மீண்டும் தொடங்கியது. ஆனால் காவல் நிலையத்திற்குச் செல்லும் வழியில் எஸ்பி வைஷாலி சிங்கின் கண்ணியம் இழுத்துச் செல்லப்பட்டது. காவல் நிலைய வாசலில் நாக்குகளை அசைத்தபடி போலீசார் நின்றனர். வழக்கமான சந்தை கூட்டம் இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சில உறவினர்களும் சில போலீசாரும் மட்டுமே இருந்தனர். சூழ்நிலை விசித்திரமான சோகத்தாலும் அமைதியாலும் நிறைந்திருந்தது. இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி ஜீப்பிலிருந்து இறங்கி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து ஊதத் தொடங்கினார். ஒரு கான்ஸ்டபிள் கதவை திறந்து வைஷாலியை வெளியே இழுத்தார். ஆனால் வைஷாலி அமைதியாக இருந்தார். எந்த வாக்குவாதமும் இல்லை, கெஞ்சலும் இல்லை. அவள் பார்வை இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரியின் முகத்தில் நேரடியாக நிலைத்திருந்தது. ஆனால் லஞ்சம் மற்றும் ஆணவத்தால் எரிந்த இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரியால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களை ஒதுக்கித் தள்ளிவிட்டு, என்னை காவல் நிலையத்திற்குள் அழைத்துச் செல்லுங்கள் என்றார். உள்ளே ஒரு தலைமை கான்ஸ்டபிள் அமர்ந்து கோப்புகளை புரட்டி கொண்டிருந்தார். அவர் கேட்டார், ஐயா, இந்த பெண் யார்? இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி திமிர்பிடித்தபடி, அவள் ஒரு பெரிய துப்பாக்கி. அவள் ஒரு கடைக்காரருடன் சண்டையிட்டு கொண்டிருந்தாள். இது போன்றவர்கள் நகரத்தில் கலவரங்களை ஏற்படுத்துகிறார்கள். அவளை சிறையில் அடைக்கவும். எல்லா வெப்பமும் போய்விடும். வைஷாலி கடைசியாக ஒரு முறை முயற்சித்தார். நான் வைஷாலி சிங். தலைமை காவலர் குறுக்கிட்டார். உங்கள் பெயரையும் முகவரியையும் பிறகு எழுதிக் கொள்வோம். மேடம், தயவுசெய்து முதலில் உள்ளே வாருங்கள். ஒரு கான்ஸ்டபிள் ஒரு கனமான இரும்பு கேட்டை திறந்து அவளை லாக்கப்பிற்குள் அழைத்துச் சென்றார். உள்ளே அது ஈரமான அறை. சுவர்கள் உரிந்து கொண்டிருந்தன. காற்றில் ஒரு விசித்திரமான துர்நாற்றம் தொங்கியது. ஒரு மூலையில் உடைந்த கட்டில் கிடந்தது. வைஷாலி ஆழ்ந்த மூச்சு எடுத்தார். இது சில நாட்களுக்கு முன்பு அவள் ஆய்வு செய்த அதே செல்லிடப்பேசி. இன்று அவளே அங்கே ஒரு கைதியாக நின்றாள். இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி பூட்டை வெளியில் இருந்து பூட்டி சத்தமாக சிரித்து, இப்போது ஒரு அதிகாரியாக மாறு என்றார். ராணி பாய், இந்த மக்கள் எவ்வளவு தாழ்ந்துவிட்டார்கள். நான் நிச்சயமாக அவர்களை தண்டிப்பேன். இது என்ன மாதிரியான நீதி என்று தனக்குள் நினைத்து கொண்டு, உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசத்தை அறியாதவர். அவள் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போது அதே காவல் நிலையத்தில் லாக்கப்பிற்கு வெளியே ஒரு பழைய மர நாட்காலியில் மற்றொரு இன்ஸ்பெக்டர் அமர்ந்தார். அவரது பெயர் அபிஷேக் மிஸ்ரா. அவர் அவ்வளவு வயதானவர் அல்ல, ஆனால் அவர் தனது வேலையில் மிகவும் நேர்மையானவராகவும் கூர்மையானவராகவும் கருதப்பட்டார். அவர் ஒரு வழக்கு கோப்பை பார்த்து கொண்டிருந்தபோது அவரது நாக்கின் சத்தம், கேட் சாத்தப்படும் சத்தம் மற்றும் பூட்டு மூடும் சத்தம் கேட்டது. அபிஷேக் மிஸ்ரா மேலே பார்த்தார். அவரது பார்வை லாக்கப் கம்பிகளை நோக்கிச் சென்றது. உள்ளே சிவப்பு நிற உடை அணிந்த ஒரு பெண் தரையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் அவள் முகத்தில் எந்த பயமோ பதட்டமோ இல்லை.
முக்கியமான மாவட்ட கூட்டங்களில் அவர் பலமுறை கண்ட அதே அமைதி, அதே அணுகுமுறை, அதே கண்ணியம். அவர் தனது கோப்பை மூடினார். ஒரு விசித்திரமான பதட்டம் அவரை லாக்கப்பை நோக்கி இழுத்தது. அவர் அருகில் சென்று சிறிய ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தார். ஒரு நொடி அவரது தலை துடித்தது. ஓ, அவரது வாயிலிருந்து அவ்வளவுதான் வந்தது. அருகில் நின்றிருந்த ஒரு கான்ஸ்டபிளிடம் அவர் சைகை செய்தார். அவள் யார்? நீங்கள் அவளை எந்த வழக்குக்காக அழைத்து வந்தீர்கள்? கான்ஸ்டபிள் சிரித்துக்கொண்டே முழு கதையையும் கூறினார். சாஹிப் ஒரு கடைக்காரருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி சாஹிப்பை கைது செய்தார். அவள் ஒரு பெரிய அதிகாரி போல் நடிப்பதாக அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அபிஷேக் அவன் வார்த்தைகளை கவனிக்கவில்லை. அவள் கண்கள் நேராக உள்ளே பார்த்து கொண்டிருந்தன. அப்போது லாக் அப்பில் அமர்ந்திருந்த வைஷாலியும் அவனை பார்த்தாள். அவர்களின் கண்கள் ஒரு கணம் சந்தித்தன. அடுத்த கணம் அபிஷேக்கின் ரத்தம் உறைந்தது. என்ன ஒரு புயல் வெடித்திருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். இது சாதாரண பெண் அல்ல. அவர் முழு மாவட்டத்தின் ஆஸ்க் வைஷாலி சிங். இது நகைச்சுவை இல்லை. கேட்டை சீக்கிரம் திற என்று கான்ஸ்டபிளிடம் கத்தினான். கான்ஸ்டபிள் பதறிப்போய், ஆனால் இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி அதை தடை செய்திருக்கிறார் என்றார். அபிஷேக்கின் குரல் காவல் நிலையம் முழுவதும் எதிரொலித்தது. நான் கேட்டை திற என்றேன். இவர்தான் முழு மாவட்டத்தின் எஸ்பி வைஷாலி சிங். உங்களைப் போன்ற 50 இன்ஸ்பெக்டர்கள் கூட மகேந்திர சவுத்ரி அவளை துன்புறுத்த முடியாது. இதை கேட்டதும் கான்ஸ்டபிளின் கைகளும் கால்களும் நடுங்கத் தொடங்கின. நடுங்கும் கைகளுடன் சாவியை எடுத்து பூட்டில் வைத்தார். பூட்டு திறந்தது. குண்டர் போய்விட்டான். கம்பிகளுக்கு பின்னால் நின்ற எஸ்பி வைஷாலி சிங்கிற்கு அபிஷேக் தனது முழு பலத்துடன் வணக்கம் செலுத்தினார். அவரது குரல் வெட்கத்தாலும் மரியாதையாலும் நிறைந்திருந்தது. மேடம், தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். நான் இப்போதே பரிகாரம் செய்வேன். வைஷாலியின் அடையாளத்தை அழித்த லாக்கப்பின் அதே சுவர்கள் இப்போது முழு கண்ணியத்துடன் உண்மை வெளிப்படுவதை பார்த்து கொண்டிருந்தன. பூட்டுகள் திறக்கப்பட்டதும் எஸ்பி வைஷாலி சிங் வெளிப்பட்டார். அவள் முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் அவள் கண்கள் புயலை காட்டின. அபிஷேக் 2 கான்ஸ்டபிள்களையும் தலைமை காவலரையும் கண்டித்தார். சில நிமிடங்களில் லாக்கப்பில் இருந்த பெண் சாதாரண பெண் அல்ல, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வைஷாலி சிங் என்ற செய்தி காவல் நிலையத்திற்கு வந்தது. இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி திகைத்து போனார். அவரது முகம் வெளிரியது. அவரது நெற்றியில் வியர்வை துளிகள் தோன்றின. இதுவரை அவர் தனது துணிச்சலையும் ஆணவத்தையும் வெளிப்படுத்தி வந்தார். ஆனால் இப்போது அவரது கால்கள் நடுங்கின. அவர் காவல் நிலையத்தை நோக்கி வேகமாக ஓடினார். படிக்கட்டுகளில் ஏறும்போது அவரது கால்கள் நழுவியது. அவரது மூச்சு கனமானது. அவர் கதவை திறந்ததும் அதே காட்சி அவர் முன் தோன்றியது. லாக்கப் திறந்திருந்தது. ஏஎஸ்பி வைஷாலி கம்பிகளிலிருந்து வெளியே வந்திருந்தார். ஒரு குற்றத்தை பார்ப்பது போல் போலீசார் அவரைச் சுற்றி அமைதியாக நின்றனர். இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி வைஷாலியை கண்டவுடன் அவர் கண்களில் திகில் நிறைந்தது. அவர் ஓடிச் சென்று அவள் காலில் விழுந்தார். என்னை மன்னியுங்கள் மேடம். நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். உங்களை அடையாளம் காணத் தவறிவிட்டேன். நீங்கள் விரும்பும் எந்த தண்டனையையும் நான் தாங்குவேன். என் மீது கருணை காட்டுங்கள். அவரது குரல் நடுங்கியது. கூப்பிய கைகளால் கெஞ்சினார். காவல் நிலையம் முழுவதும் அவளுடைய இரத்தம் உறையும் குரல் மட்டுமே எதிரொலித்தது. ஆனால் வைசாலியின் முகம் அமைதியாக இருந்தது. அவள் கண்களில் கோபம் இல்லை, ஆனால் ஒரு குளிர்ச்சியான வலிமை தெரிந்தது. இது நகைச்சுவை இல்லை. கேட்டை சீக்கிரம் திற என்று கான்ஸ்டபிளிடம் கத்தினான். கான்ஸ்டபிள் பதறிப்போய், ஆனால் இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி அதை தடை செய்திருக்கிறார் என்றார். அபிஷேக்கின் குரல் காவல் நிலையம் முழுவதும் எதிரொலித்தது. நான் கேட்டை திற என்றேன். இவர்தான் முழு மாவட்டத்தின் எஸ்பி வைஷாலி சிங். உங்களைப் போன்ற 50 இன்ஸ்பெக்டர்கள் கூட மகேந்திர சவுத்ரி அவளை துன்புறுத்த முடியாது. இதை கேட்டதும் கான்ஸ்டபிளின் கைகளும் கால்களும் நடுங்கத் தொடங்கின. நடுங்கும் கைகளுடன் சாவியை எடுத்து பூட்டில் வைத்தார். பூட்டு திறந்தது. குண்டர் போய்விட்டான். கம்பிகளுக்கு பின்னால் நின்ற எஸ்பி வைஷாலி சிங்கிற்கு அபிஷேக் தனது முழு பலத்துடன் வணக்கம் செலுத்தினார். அவரது குரல் வெட்கத்தாலும் மரியாதையாலும் நிறைந்திருந்தது. மேடம், தயவுசெய்து என்னை மன்னியுங்கள். நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். நான் இப்போதே பரிகாரம் செய்வேன். வைஷாலியின் அடையாளத்தை அழித்த லாக்கப்பின் அதே சுவர்கள் இப்போது முழு கண்ணியத்துடன் உண்மை வெளிப்படுவதை பார்த்து கொண்டிருந்தன. பூட்டுகள் திறக்கப்பட்டதும் எஸ்பி வைஷாலி சிங் வெளிப்பட்டார். அவள் முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் அவள் கண்கள் புயலை காட்டின. அபிஷேக் 2 கான்ஸ்டபிள்களையும் தலைமை காவலரையும் கண்டித்தார். சில நிமிடங்களில் லாக்கப்பில் இருந்த பெண் சாதாரண பெண் அல்ல, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வைஷாலி சிங் என்ற செய்தி காவல் நிலையத்திற்கு வந்தது. இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி திகைத்து போனார். அவரது முகம் வெளிரியது. அவரது நெற்றியில் வியர்வை துளிகள் தோன்றின. இதுவரை அவர் தனது துணிச்சலையும் ஆணவத்தையும் வெளிப்படுத்தி வந்தார்.
ஆனால் இப்போது அவரது கால்கள் நடுங்கின. அவர் காவல் நிலையத்தை நோக்கி வேகமாக ஓடினார். படிக்கட்டுகளில் ஏறும்போது அவரது கால்கள் நழுவியது. அவரது மூச்சு கனமானது. அவர் கதவை திறந்ததும் அதே காட்சி அவர் முன் தோன்றியது. லாக்கப் திறந்திருந்தது. ஏஎஸ்பி வைஷாலி கம்பிகளிலிருந்து வெளியே வந்திருந்தார். ஒரு குற்றத்தை பார்ப்பது போல் போலீசார் அவரைச் சுற்றி அமைதியாக நின்றனர். இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி வைஷாலியை கண்டவுடன் அவர் கண்களில் திகில் நிறைந்தது. அவர் ஓடிச் சென்று அவள் காலில் விழுந்தார். என்னை மன்னியுங்கள் மேடம். நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். உங்களை அடையாளம் காணத் தவறிவிட்டேன். நீங்கள் விரும்பும் எந்த தண்டனையையும் நான் தாங்குவேன். என் மீது கருணை காட்டுங்கள். அவரது குரல் நடுங்கியது. கூப்பிய கைகளால் கெஞ்சினார். காவல் நிலையம் முழுவதும் அவளுடைய இரத்தம் உறையும் குரல் மட்டுமே எதிரொலித்தது. ஆனால் வைசாலியின் முகம் அமைதியாக இருந்தது. அவள் கண்களில் கோபம் இல்லை, ஆனால் ஒரு குளிர்ச்சியான வலிமை தெரிந்தது. ஆனால் அவள் அவர்களை அலைக்கழிக்க விடவில்லை. சில மணி நேரம் கழித்து அவர்களின் கார் அவள் வீட்டு வாசலில் நின்றது. திருமண விழா ஷெனாய் சத்தத்தால் நிறைந்திருந்தது. சிரிப்பு, நடனம், விருந்தினர்களின் சலசலப்பு. தாராவை அவளுடைய தோழிகள் சூழ்ந்திருந்தனர். அவள் முகம் ஒரு மணப்பெண் என்பது போன்ற ஒரு தனித்துவமான பிரகாசத்தை கொண்டிருந்தது. அந்த பிரகாசத்தின் மத்தியில் அவள் கண்கள் மீண்டும் மீண்டும் அவளுடைய அக்கா வைஷாலியை தேடின. ஒவ்வொரு சடங்குகளின் போதும் தாராவின் பக்கத்தில் நின்றாள் வைஷாலி. சில நேரங்களில் அவள் துப்பட்டாவை சரிசெய்து, சில நேரங்களில் அவளை கேலி செய்து சிரிக்க வைத்தாள். முந்தைய இரவு எதுவும் நடக்காதது போல் அவள் முகத்தில் ஒரு அமைதியான மற்றும் இனிமையான புன்னகை இருந்தது. அவர்கள் தாராவுக்கு மெரூன் நிறப் புடவையை கொடுத்தபோது அவள் கண்கள் மகிழ்ச்சியில் நிறைந்தன. தீதி, இது மிகவும் அழகாக இருக்கிறது. நீ எனக்கு சிறந்ததை தேர்ந்தெடுத்திருக்கிறாய். வைஷாலி வெறுமனே சிரித்தாள். அவள், ஐயோ பைத்தியக்கார பெண்ணே, உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் என்றாள். ஆனால் அந்த புன்னகைக்குப் பின்னால் ஒரு ஆழமான கடல் இருந்தது. நேற்று இரவு நடந்த அனைத்தும் அவள் மனதில் ஒரு கனவு போல பளிச்சிட்டன. அறையின் துர்நாற்றம், இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரியின் தாழ்ந்த புன்னகை, நந்த் கிஷோர் சாஹுவின் திமிர்பிடித்த முகம், கூட்டத்தின் துளையிடும் பார்வை, அனைத்தும் அவள் ஆன்மாவில் ஒரு காயம் போல புதியதாக இருந்தது. அவள் அவமானத்தை விழுங்கினாள், ஆனால் அது அவள் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. அவள் சிரித்தாள், ஆனால் அவள் இதயம் அமைதியற்றது. இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரியை அவள் மன்னித்திருக்க வேண்டுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளிடம் இனி ஒருபோதும் இதுபோன்ற ஒரு செயலைச் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தாரா? அவரது கண்கள் பயத்தை விட தனது வீட்டின் மீதான. நெற்றியில் வியர்வை துளிகள் தோன்றின. இதுவரை அவர் தனது துணிச்சலையும் ஆணவத்தையும் வெளிப்படுத்தி வந்தார். ஆனால் இப்போது அவரது கால்கள் நடுங்கின. அவர் காவல் நிலையத்தை நோக்கி வேகமாக ஓடினார். படிக்கட்டுகளில் ஏறும்போது அவரது கால்கள் நழுவியது. அவரது மூச்சு கனமானது. அவர் கதவை திறந்ததும் அதே காட்சி அவர் முன் தோன்றியது. லாக்கப் திறந்திருந்தது. ஏஎஸ்பி வைஷாலி கம்பிகளிலிருந்து வெளியே வந்திருந்தார். ஒரு குற்றத்தை பார்ப்பது போல் போலீசார் அவரைச் சுற்றி அமைதியாக நின்றனர். இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி வைஷாலியை கண்டவுடன் அவர் கண்களில் திகில் நிறைந்தது. அவர் ஓடிச் சென்று அவள் காலில் விழுந்தார். என்னை மன்னியுங்கள் மேடம். நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். உங்களை அடையாளம் காணத் தவறிவிட்டேன். நீங்கள் விரும்பும் எந்த தண்டனையையும் நான் தாங்குவேன். என் மீது கருணை காட்டுங்கள். அவரது குரல் நடுங்கியது. கூப்பிய கைகளால் கெஞ்சினார். காவல் நிலையம் முழுவதும் அவளுடைய இரத்தம் உறையும் குரல் மட்டுமே எதிரொலித்தது. ஆனால் வைசாலியின் முகம் அமைதியாக இருந்தது. அவள் கண்களில் கோபம் இல்லை, ஆனால் ஒரு குளிர்ச்சியான வலிமை தெரிந்தது. ஆனால் அவள் அவர்களை அலைக்கழிக்க விடவில்லை. சில மணி நேரம் கழித்து அவர்களின் கார் அவள் வீட்டு வாசலில் நின்றது. திருமண விழா ஷெனாய் சத்தத்தால் நிறைந்திருந்தது. சிரிப்பு, நடனம், விருந்தினர்களின் சலசலப்பு. தாராவை அவளுடைய தோழிகள் சூழ்ந்திருந்தனர். அவள் முகம் ஒரு மணப்பெண் என்பது போன்ற ஒரு தனித்துவமான பிரகாசத்தை கொண்டிருந்தது. அந்த பிரகாசத்தின் மத்தியில் அவள் கண்கள் மீண்டும் மீண்டும் அவளுடைய அக்கா வைஷாலியை தேடின. ஒவ்வொரு சடங்குகளின் போதும் தாராவின் பக்கத்தில் நின்றாள் வைஷாலி. சில நேரங்களில் அவள் துப்பட்டாவை சரிசெய்து, சில நேரங்களில் அவளை கேலி செய்து சிரிக்க வைத்தாள். முந்தைய இரவு எதுவும் நடக்காதது போல் அவள் முகத்தில் ஒரு அமைதியான மற்றும் இனிமையான புன்னகை இருந்தது. அவர்கள் தாராவுக்கு மெரூன் நிறப் புடவையை கொடுத்தபோது அவள் கண்கள் மகிழ்ச்சியில் நிறைந்தன. தீதி, இது மிகவும் அழகாக இருக்கிறது. நீ எனக்கு சிறந்ததை தேர்ந்தெடுத்திருக்கிறாய். வைஷாலி வெறுமனே சிரித்தாள். அவள், ஐயோ பைத்தியக்கார பெண்ணே, உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் என்றாள். ஆனால் அந்த புன்னகைக்குப் பின்னால் ஒரு ஆழமான கடல் இருந்தது. நேற்று இரவு நடந்த அனைத்தும் அவள் மனதில் ஒரு கனவு போல பளிச்சிட்டன. அறையின் துர்நாற்றம், இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரியின் தாழ்ந்த புன்னகை, நந்த் கிஷோர் சாஹுவின் திமிர்பிடித்த முகம், கூட்டத்தின் துளையிடும் பார்வை, அனைத்தும் அவள் ஆன்மாவில் ஒரு காயம் போல புதியதாக இருந்தது.
அவள் அவமானத்தை விழுங்கினாள், ஆனால் அது அவள் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. அவள் சிரித்தாள், ஆனால் அவள் இதயம் அமைதியற்றது. இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரியை அவள் மன்னித்திருக்க வேண்டுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளிடம் இனி ஒருபோதும் இதுபோன்ற ஒரு செயலைச் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தாரா? அவரது கண்கள் பயத்தை விட தனது வீட்டின் மீதான அடக்கப்பட்டுவிட்டதாகவும் இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி எம்எல்ஏ ரகுவீர் திவாரியின் நெருங்கிய கூட்டாளி என்றும் அபிஷேக் விளக்கினார். சட்டவிரோத மதுபானம், நிலம், நில அபகரிப்பு மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட அனைத்தையும் அவரே கையாண்டார். வைஷாலி அதையெல்லாம் ஒன்றாக இணைத்தார். எனவே நந்த் கிஷோர் சாஹு தனது வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தார். மாலை விழுந்ததும் திருமண ஊர்வலத்தின் மகிழ்ச்சி திடீரென்று மறைந்தது. சில குண்டர்கள் ஜீப்பில் இருந்து குதித்தனர். பந்தலில் பயங்கர புயல் வீசியது. அவர்களின் தலைவர் பால்ராம், இந்த திருமணத்தை நிறுத்து என்று கத்தினார். அவரது குரலில் மிகுந்த கசப்பு இருந்ததால் இசை உடனடியாக நின்றது. முழு பந்தலும் அமைதியாகிவிட்டது. அனைவரின் முன்னிலையிலும் தாரா தனது சகோதரர் டிங்கு பாயிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக அவர் குற்றம் சாட்டினார். இப்போது அவள் திருமணம் செய்து கொண்டு பணத்தை திருப்பித் தராமல் ஓடிவிட விரும்புகிறாள். மணமகனின் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். விருந்தினர்கள் கிசுகிசுக்கத் தொடங்கினர். சில நிமிடங்களுக்கு முன்பு மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த தாரா இப்போது பொய்யான குற்றச்சாட்டுகளால் தாக்கப்பட்டார். அவள் கண்ணீர் விட்டாள். வைஷாலியின் ரத்தம் கொதித்தது. இது ரகுவீர் திவாரியின் தந்திரமான சூழ்ச்சி என்று அவளுக்கு தெரியும். தன்னையும் தன் குடும்பத்தினரையும் அவதூறு செய்வதற்கான ஒரு வழி. அவள் ஒரு பெண் சிங்கத்தைப் போல முன்னேறினாள். அவள் கண்களில் பயமோ பதட்டமோ இல்லை, குளிர்ந்த கோபம் மட்டுமே இருந்தது. உன்னிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? அவள் குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் பல்ராமை கூட நிறுத்த வைக்கும் அளவுக்கு கூர்மையானது. பல்ராம் சில போலி முத்திரை தாள்களை காற்றில் அசைத்தாள். வைஷாலி ஒரு பார்வையிலேயே அவற்றை அடையாளம் கண்டுகொண்டாள். சரி, உன் சகோதரன் டிங்குவின் எண்ணை எனக்கு கொடு. நான் உடனே அவனிடம் பேசுகிறேன். இதை கேட்டதும் குண்டர்கள் பீதியடைந்தனர். அவன் ஊருக்கு வெளியே இருக்கிறான். அதனால் இந்த குப்பைத் துண்டுகளை எனக்கு காட்டாதே. வைஷாலி காகிதங்களை பிடுங்கி அவன் முகத்தில் எறிந்தாள். இப்போது உனக்கு 2 வழிகள் உள்ளன. அமைதியாக இங்கிருந்து போய்விடுங்கள், அல்லது நான் போலீஸை அழைத்து மோசடி, அவதூறு மற்றும் ஒரு பொது ஊழியரின் குடும்பத்தை அச்சுறுத்தியதற்காக உங்களையெல்லாம் கைது செய்வேன். ஒரு பொது ஊழியரின் பெயரை கேட்டதும் குண்டர்கள் திகைத்துப் போனார்கள். யாருடன் குழப்பம் விளைவிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. 10 வினாடிகளுக்குள் அவர்கள் அனைவரும் தங்கள் கால்களுக்கு இடையில் வாலை பிடித்து கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். சூழல் அமைதியானது, ஆனால் மகிழ்ச்சி மங்கிப்போனது. வைஷாலி தனது கைகளை கூப்பி மணமகனின் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு அவரது சகோதரி நிரபராதி என்று உறுதியளித்தார். இந்த சதித்திட்டத்தின் வேரை பார்ப்பதாக அவள் உறுதியளித்தாள். அன்று தனது சகோதரியின் மரியாதையை அவமதித்ததன் மூலம் ரகுவீர் திவாரி தனக்குத்தானே அழிவை ஏற்படுத்தி கொண்டார் என்பதை நிரூபிக்க வைஷாலி உறுதியாக இருந்தாள். தாரா சென்ற பிறகு வீட்டில் நிலவிய அமைதி வைஷாலியின் கோபத்தை தூண்டியது. அடுத்த நாளே அவள் முதலில் நந்த் கிஷோர் சாஹுவை கைது செய்தாள். அரசாங்க சாட்சியாக மாற அவரை அழுத்தம் அடக்கப்பட்டுவிட்டதாகவும் இன்ஸ்பெக்டர் மகேந்திர சவுத்ரி எம்எல்ஏ ரகுவீர் திவாரியின் நெருங்கிய கூட்டாளி என்றும் அபிஷேக் விளக்கினார். சட்டவிரோத மதுபானம், நிலம், நில அபகரிப்பு மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட அனைத்தையும் அவரே கையாண்டார். வைஷாலி அதையெல்லாம் ஒன்றாக இணைத்தார். எனவே நந்த் கிஷோர் சாஹு தனது வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தார். மாலை விழுந்ததும் திருமண ஊர்வலத்தின் மகிழ்ச்சி திடீரென்று மறைந்தது. சில குண்டர்கள் ஜீப்பில் இருந்து குதித்தனர். பந்தலில் பயங்கர புயல் வீசியது. அவர்களின் தலைவர் பால்ராம், இந்த திருமணத்தை நிறுத்து என்று கத்தினார். அவரது குரலில் மிகுந்த கசப்பு இருந்ததால் இசை உடனடியாக நின்றது. முழு பந்தலும் அமைதியாகிவிட்டது. அனைவரின் முன்னிலையிலும் தாரா தனது சகோதரர் டிங்கு பாயிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக அவர் குற்றம் சாட்டினார். இப்போது அவள் திருமணம் செய்து கொண்டு பணத்தை திருப்பித் தராமல் ஓடிவிட விரும்புகிறாள். மணமகனின் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். விருந்தினர்கள் கிசுகிசுக்கத் தொடங்கினர். சில நிமிடங்களுக்கு முன்பு மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த தாரா இப்போது பொய்யான குற்றச்சாட்டுகளால் தாக்கப்பட்டார். அவள் கண்ணீர் விட்டாள். வைஷாலியின் ரத்தம் கொதித்தது. இது ரகுவீர் திவாரியின் தந்திரமான சூழ்ச்சி என்று அவளுக்கு தெரியும். தன்னையும் தன் குடும்பத்தினரையும் அவதூறு செய்வதற்கான ஒரு வழி. அவள் ஒரு பெண் சிங்கத்தைப் போல முன்னேறினாள். அவள் கண்களில் பயமோ பதட்டமோ இல்லை, குளிர்ந்த கோபம் மட்டுமே இருந்தது. உன்னிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? அவள் குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் பல்ராமை கூட நிறுத்த வைக்கும் அளவுக்கு கூர்மையானது. பல்ராம் சில போலி முத்திரை தாள்களை காற்றில் அசைத்தாள். வைஷாலி ஒரு பார்வையிலேயே அவற்றை அடையாளம் கண்டுகொண்டாள். சரி, உன் சகோதரன் டிங்குவின் எண்ணை எனக்கு கொடு. நான் உடனே அவனிடம் பேசுகிறேன். இதை கேட்டதும் குண்டர்கள் பீதியடைந்தனர்.
அவன் ஊருக்கு வெளியே இருக்கிறான். அதனால் இந்த குப்பைத் துண்டுகளை எனக்கு காட்டாதே. வைஷாலி காகிதங்களை பிடுங்கி அவன் முகத்தில் எறிந்தாள். இப்போது உனக்கு 2 வழிகள் உள்ளன. அமைதியாக இங்கிருந்து போய்விடுங்கள், அல்லது நான் போலீஸை அழைத்து மோசடி, அவதூறு மற்றும் ஒரு பொது ஊழியரின் குடும்பத்தை அச்சுறுத்தியதற்காக உங்களையெல்லாம் கைது செய்வேன். ஒரு பொது ஊழியரின் பெயரை கேட்டதும் குண்டர்கள் திகைத்துப் போனார்கள். யாருடன் குழப்பம் விளைவிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. 10 வினாடிகளுக்குள் அவர்கள் அனைவரும் தங்கள் கால்களுக்கு இடையில் வாலை பிடித்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். சூழல் அமைதியானது, ஆனால் மகிழ்ச்சி மங்கிப்போனது. வைஷாலி தனது கைகளை கூப்பி மணமகனின் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு அவரது சகோதரி நிரபராதி என்று உறுதியளித்தார். இந்த சதித்திட்டத்தின் வேரை பார்ப்பதாக அவள் உறுதியளித்தாள். அன்று தனது சகோதரியின் மரியாதையை அவமதித்ததன் மூலம் ரகுவீர் திவாரி தனக்குத்தானே அழிவை ஏற்படுத்திக் கொண்டார் என்பதை நிரூபிக்க வைஷாலி உறுதியாக இருந்தாள். தாரா சென்ற பிறகு வீட்டில் நிலவிய அமைதி வைஷாலியின் கோபத்தை தூண்டியது. அடுத்த நாளே அவள் முதலில் நந்த் கிஷோர் சாஹுவை கைது செய்தாள். அரசாங்க சாட்சியாக மாற அவள் அவரை அழுத்தம்